Hi friends, welcome to Srikavi Ulagam. இன்னைக்கு வந்து நம்ம groceryயோட refilling day. Monthly வந்து 2 to 3000 வந்து இந்த ஒரு 10 டிப்ஸ் ஃபாலோ பண்றது மூலமா என்னால சேவ் பண்ண முடியுது. சோ அந்த விஷயத்தை உங்களுக்கும் ஷேர் பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு தான் இன்னைக்கு grocery வாங்க போறத full வீடியோவா நான் எடுத்திருக்கேன். வீடியோவை ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா இந்த 10 டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த 10 டிப்ஸையும் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான பொருள் தேவை. அதை ஃபர்ஸ்ட் நான் எடுத்துட்டு வந்துறேன். தேவையான பொருள் ரெண்டையும் எடுத்துட்டு வந்தாச்சு. அடுத்து ஒவ்வொரு டிப்ஸா என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன இருக்கு அப்படிங்கறத செக் பண்ணணும். நம்ம கிட்ட என்ன இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சாதான் என்ன இல்லை அப்படிங்கறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அதனால ஃபர்ஸ்ட் இந்த டப்பால் எல்லாத்தையும் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத நான் செக் பண்ணிடுறேன். ஓகேங்க, நான் வீடியோ பாஸ் பண்ணிட்டு என்னென்ன இருக்கு அப்படிங்கறதெல்லாம் செக் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு ரெண்டாவது டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வளோ குவான்டிட்டியில் வாங்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணணும். நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ரெண்டு எக்ஸாம்பிள் இருக்குது. ஒன்று வந்துட்டு நம்ம சீரகம், மிளகு இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து என்ன பண்ணுவோம்னா, நம்ம வந்து ஒரு 100 கிராம் 200 கிராம் அந்த மாதிரி தான் எழுதுவோம். ஆனால் நம்ம வந்து அதை ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால சீக்கிரம் தீந்துடும். அதுக்கு பதிலாக நீங்கள் 1/2 கிலோ 1/4 கிலோ அந்த மாதிரி எழுதிட்டிங்கன்னா ஒரு 3 months 4 months வரைக்கும் அது வரும். அதனால வந்து நமக்கு ரெகுலர் லிஸ்ட்டில் அது வந்து வராது. பருப்பு ஐட்டம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுவோம். அதுக்காக நம்ம 2-3 கிலோலாம் வாங்கி வச்சோம்னா வண்டு வந்துடும், நமக்கு வந்து வேஸ்ட் ஆகிடும். அதுவும் இல்லாமல் மோஸ்ட்லி விமன்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு 1 kg பிடிக்கிற மாதிரியான ஆர்கனைசர்ஸ் தான் வச்சிருப்பாங்க. அப்போ என்ன ஆகும்னா 1 kg போக பேலன்ஸ் இருக்கிறத நம்ம ஒரு கவரில் கட்டி எல்லாத்தையும் ஒன்றா ஒரு டப்பாவில் போட்டு வைக்கும்போது என்ன ஆகும்னா சீக்கிரமாக வண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு எதை எவ்வளோ குவான்டிட்டியில் வாங்க போகிறோன்றதை டிசைட் பண்ணணும். இன்னொரு போனஸ் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து ஷேஷே பேக்கெட் அப்புறம் வந்து ரீஃபில்லிங் பேக்கெட் அந்த மாதிரி வந்து வாங்கிக்கோங்க. சின்ன அதாவது நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணாத பொருள் இருக்கும் இல்லையா. மோஸ்ட்லி எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் டீ தான் குடிப்போம், காஃபி வந்து எப்போயாச்சும் தான் குடிப்போம். அதனால என்ன பண்ணுவேன்னா, காஃபி பேக்கெட்லாம் வந்துட்டு நான் ஷேஷேயில் வாங்குவேன். ஷாம்பு வந்து ஷேஷேயில் வாங்குவேன். அதுக்கப்புறம் வந்துட்டு துணி துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற லிக்விட் வந்து நான் பல்க் பேக்கெட்டாக வாங்குவேன், ரீஃபில்லிங் பேக்கெட்டாக வாங்குவேன். நம்ம வந்து டப்பாவில் வாங்கினோன்னா அதுக்கும் சேர்த்து அமௌண்ட் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால ஒரு 5 லிட்டர் 3 லிட்டர் அந்த மாதிரி ரீஃபில் பேக்கெட்டில் வாங்கினோம் அப்படின்னா நமக்கு வந்து காசு நிறைய சேவ் ஆகும். டிப் நம்பர் 3 வந்து லிஸ்ட் ரெடி பண்ணுறது தான். இப்போ என்ன இருக்குது இல்லை எவ்வளோ வாங்க போகிறோங்கிறத டிசைட் பண்ணுறோம் இல்லையா, அது எல்லாத்தையும் வந்து ஒரு லிஸ்ட்டில் எழுதிட்டு போயிட்டோம் அப்படின்னா நமக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். எக்ஸஸாக தேவையில்லாத பொருள்லாம் நம்ம வாங்க மாட்டோம். ஸோ ஃபஸ்ட் வந்து அதை ரெடி பண்ணிடலாம். நான் வந்து ஒரு லிஸ்ட்டு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த இடத்துக்கே போய் நின்று தான் அந்த லிஸ்ட்டை வந்து எழுதுனேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கிராசரி ஐட்டம்ஸ் வேணும்னா இங்கே வந்து நின்று பார்த்தா தான் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது டக்குன்னு நம்ம மைண்டுக்கு வரும். நெக்ஸ்ட்டு பாத்ரூமில் யூஸ் பண்ணுற சோப்பு, ஷாம்பு, டூத் பேஸ்ட் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து அங்கே தான் இருக்கும். நமக்கு இங்கே நின்று யோசிச்சு எழுதணும் அப்படின்னா இருக்கிறத திரும்ப வாங்குவோம், இல்லைனா இல்லாததை வாங்காமல் விட்டுருவோம். அதனால் வந்துட்டு அங்கே போய் நின்றுட்டு அதையும் வந்து ஃபுல்லாக நம்ம லிஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து லிஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு கிராசரி ஷாப் வந்து நான் போக போகிறதில்ல, ஹஸ்பண்ட் கிட்ட தான் கொடுத்து விட போகிறேன். நான் ரெகுலராக இன்னொரு டிப் ஃபாலோ பண்ணுறது என்னென்னா, இந்த மாதிரி ஒரு பேகு, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு கட்டப்பை ரெண்டும் வந்து ரெகுலராக ஒரே இடத்துல வச்சுருப்பேன். நான் எப்போல்லாம் வந்து வெஜிடபிள்ஸ் அண்ட் கிராசரி வாங்க போகிறனோ அப்போ வந்து இந்த 2 பேக்கையும் நான் வந்து யூஸ் பண்ணிக்குவேன். இது வந்து நல்லா பெருசாகவே இருக்கும், நிறையா கிராசரி வந்து பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு பேக் வந்து நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லா மளிகை கடையிலையுமே கிடைக்கும். நீங்களும் இந்த மாதிரி தேவைப்பட்டால் வாங்கி வச்சுக்கலாம், நல்லா வெயிட் தான். ஓகேங்க, இப்போ வந்து நான் பேக்கும் லிஸ்ட்டும் வந்து அவங்க கிட்ட கொடுத்து விட்டுட்டேன். இப்போ வந்து அவங்க வர்றதுக்குள்ளே ஃப்ரிட்ஜ் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிடலான்னு அதை தான் பண்ணிகிட்டு இருக்கேன். அடுத்து வந்து ஒரு முக்கியமான டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எங்கே பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். நான் வந்து எல்லாத்தையுமே சூப்பர் மார்க்கெட்டில் வாங்க மாட்டேன். வெஜிடபிள்ஸ்க்கு தனியாக ஒரு கடைக்கு போவேன், அதுக்கப்புறம் சூப்பர் மார்க்கெட்டில் சில பொருட்கள் வாங்குவேன். அதுக்கப்புறம் அரிசி, எண்ணெய் அதெல்லாம் வந்து ரெகுலராக ஒரே கடையை வந்து ஃபாலோ பண்ணுறோம். அரிசியெல்லாம் வந்து டைரெக்டாக ரைஸ் மில்லோட ஷாப் வந்து எல்லா ஊர்லேயும் இருக்கும். அந்த மாதிரி ஷாப் தேடி போனீங்க அப்படின்னா நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குற அதே அரிசியோட ரேட்டுக்கு வந்து இங்கே கொஞ்சம் நம்ம ஹை குவாலிட்டி அரிசியே வந்து வாங்க முடியும். எண்ணெய் அதெல்லாம் வந்து எண்ணெய் அரைக்கிறாங்க இல்லையா, அந்த ஆலையிலேயே போய் வாங்கிட்டு கூடவே ஆட்டுக்கு தேவையானதும் வந்து வாங்கிட்டு வருவோம். இதனால் என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் வந்து நமக்கு நிறையா ஆஃபர்ஸ் அவங்க கொடுப்பாங்க. ரெகுலர் கஸ்டமருக்கு ஆஃபர் கொடுப்பாங்க. அதுவும் இல்லாமல் பொருளும் வந்து தரமாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறது. சில பொருட்கள்லாம் வந்து நான் ஆன்லைனில் தான் வாங்குவேன். குழந்தைங்களோட டயப்பர் இதெல்லாம் வந்து ஆன்லைனில் தான் கொஞ்சம் சீப்பாக கிடைக்கும். நம்ம டேரெக்டாக ஸ்டோரில் போய் வாங்கினோம் அப்படின்னா கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்கும். அதனால் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறேன். அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஏதாவது ஒரு சூப்பர் மார்க்கெட் இல்லாட்டி
மளிகை கடைக்கே கூட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் போய் அந்த பொருளை வாங்காமல் இப்போ நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா லிஸ்ட்டு, அதை வந்து அங்கே ஷாப்கீப்பர் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களே நமக்கு வந்து எல்லாத்தையுமே எடுத்து போட்டு ஃபில் பண்ணி கொடுத்துருவாங்க, பில் போட்டு கொடுத்துருவாங்க, நம்ம வந்து பே பண்ணிக்கலாம். இல்லைன்னா என்ன ஆகும்னா நம்ம உள்ளே ஃபுல்லாக போய் தேடி எடுக்கும்போது தேவையில்லாத பொருள் ஏதாவது நம்ம டெம்ப் பண்ணுறதுக்குன்னே அங்கே வச்சுருப்பாங்க, அதை எல்லாத்தையும் எடுத்து பேக்கில் போட்டு தேவையில்லாத செலவு வந்து நம்ம பண்ணுவோம். அதை கம்மி பண்ணுறதுக்காக ஷாப்கீப்பரோட ஹெல்ப் வந்து நம்ம எடுத்துக்கலாம். மாதிரி ஷாப்கீப்பரோட ஹெல்ப் நம்ம எடுத்துக்கிறதுனால நமக்கு காசு மட்டும் சேவ் ஆகிறது இல்லாமல் டைமும் வந்து சேவ் ஆகும். அவங்க வந்து கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடலாம். வெஜிடபிள் பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஸ்டோர் கீப்பரோட ஹெல்ப் வந்து எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா நமக்கு கொஞ்சம் அதை வந்து கெட்டு போகாமல் நல்ல குவாலிட்டியாக பார்த்து வாங்கணும் இல்லையா, அதனால் அதெல்லாம் வந்து நானே தான் போய் எடுப்பேன். நானும் இல்லாட்டி ஹஸ்பண்ட் தான் எடுப்போம். அப்போ வந்து உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும். அது இல்லாமல் இன்னொரு போனஸ் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கேஷாக பே பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு கம்மியாக செலவாகும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஆன்லைனில் ஸ்வைப் பண்ணும்போது நம்ம வந்து மணியை வந்து கண்ணில் பார்க்குறதே இல்லை, அதனால் வந்து மணியோட வேல்யூ நமக்கு தெரியாது. அப்போ ஈஸியாக நம்ம வந்து ஸ்வைப் பண்ணிடுவோம். பட் ஆனால் அமௌண்ட்டு கையிலேருந்து நம்ம கொடுக்கும்போது அது ஒரு எமோஷ்னல் வேல்யூ இருக்கும். அப்போ வந்து எல்லா காசும் போகுது அப்படிங்கிற ஒரு சின்ன குற்ற உணர்ச்சி வந்து நமக்குள்ளே வரும். அப்போ வந்து நம்ம நிறைய விஷயம் வந்து தேவையில்லாதெல்லாம் வாங்க மாட்டோம். ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இதை சொல்லலாமான்னு தெரியல, நான் வந்து மொத்தமாகவே லைஃப் டைமில் ஒரு 2-3 தடவை தான் வந்து டிமார்ட் ஷாப்பிங் வந்து போயிருப்பேன். அப்போவுமே வந்து நான் தேவையில்லாத பொருளெல்லாம் வந்து நிறைய வாங்கிட்டு வந்தேன். ஒரு 7,000-8,000 அந்த மாதிரி எனக்கு ஆச்சு. வீட்டுக்கு வந்து பார்த்தா நிறைய தேவையில்லாத பொருட்கள், அதுக்கப்புறம் வந்துட்டு தேவையான பொருள் நிறைய வந்து மிஸ் ஆயிடுச்சு, அங்கே கிடைக்கல. எந்த மாதிரி சொல்கிறேன்னா, அந்த ஷாம்பு பேக்கெட்டு, ஷேஷே பேக்கெட்ஸ் எல்லாம் வந்து நிறைய கிடைக்கல. அதனால் வந்து நான் திருப்பியும் ரெகுலர் ஷாப்புக்கு ஒரு டைம் போகிற மாதிரி ஆச்சு. அதனால் வந்து நான் டிமார்ட் பெருசாக விரும்புறதில்லை. இன்னொரு விஷயம் வந்து அங்கே ட்ரம்லலாம் நிறைய பொருள் போட்டு வச்சுருக்காங்கல்ல, பருப்பு, அரிசி, அதெல்லாம் அது வந்து நான் வாங்க மாட்டேன். ஏன்னா டிமார்ட்டுங்கிறது ஒரு பெரிய ஷாப்பு, தினமும் ஒரு 1000-2000 பேர் வந்து எடுக்கிறாங்க. அப்போ எல்லாருமே அந்த பொருளில் வந்து கை வைக்கிறாங்க. ஸோ வீட்டுக்கு கொண்டு வந்து நம்ம ஸ்டோர் பண்ணும்போது அது ரொம்ப நாளைக்கு தாங்குமா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஸோ நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அங்கேயே வந்து பேக்கெட்ஸும் வச்சுருப்பாங்க, அதை மேக்ஸிமம் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். அடுத்து நம்ம பண்ணுற காமனான மிஸ்டேக் என்னென்னா, ஆஃபரில் போட்டிருக்க பொருளை வந்து வாங்குறது. நமக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அது ஆஃபரில் இருக்குது அப்படின்னா நம்ம வாங்கலாம். ஆஃபரில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக இப்போதைக்கு நமக்கு அது தேவையில்லை, இருந்தாலும் ஆஃபரில் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக வந்து வாங்கக்கூடாது. அது வந்து எல்லாருமே சூப்பர் மார்க்கெட் போகிறவங்க பண்ணுற பெரிய மிஸ்டேக் அதுதான். ஃப்ரிட்ஜ் க்ளீனிங் வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது, நான் கார்ட்டில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஃப்ரிட்ஜு ஃபுல்லாகவே காலி, வெஜிடபிள்ஸே இல்லை. அதனால் இன்றைக்கி தட்டைப்பருப்பு குழம்பு, ரசம் வச்சுட்டு பொரியல் இல்லாதனால சிம்பிளாக ஒரு கொள்ளு சட்னி மாதிரி பண்ணிக்கிட்டேன். அதுவும் ஒரு டிஷ் மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எழுதி கொடுத்த எல்லா ஐட்டம்ஸும் வந்துருச்சு. வாங்க என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். கிராசரி ஷாப்ல கொடுத்து கிஃப்டாமா தீபாவளிக்கு சம் அமௌண்ட் மேல பர்ச்சேஸ் பண்ணா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாரு. நல்லா இருக்கு. இது இந்த இடத்துக்கு செட் ஆகுதான்னு பார்த்துட்டு இங்க அரிசி போட்டு வச்சுக்கலான்ற ஐடியால இருக்கேன். அடுத்தது இந்த வாட்டர் பாட்டில் வந்து நம்ம அரிசி வாங்குறோம்ல ரெகுலரா, அந்த கடையில கொடுத்ததான், அவங்களோட பிராண்ட் போட்டு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்றோம்னா, நம்ம எழுதி கொடுத்த லிஸ்ட் என் கையில இருக்கு, அது இல்லாம கடையில அவங்க ஒரு லிஸ்ட் கொடுப்பாங்கல்ல, அது ரெண்டுமே என் கையில இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த 2 லிஸ்டையும் கிராஸ் செக் பண்ணிடுவோம். நம்ம கேட்டதெல்லாம் வந்திருக்கா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் கிராஸ் செக் பண்ணிடுவோம். ஓகே, இந்த 2 லிஸ்டும் ஒத்து போகுது. ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வேணா வாங்கியிருக்காங்க, எதுவும் மிஸ் ஆகல. இனி இந்த லிஸ்ட் நமக்கு தேவையில்லை. மளிகை கடையில கொடுத்த லிஸ்டும் அதுல இருக்க பொருட்களும் சரியா இருக்கான்னு ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கணும். இது வந்து இந்த குலாப் ஜாமுன் வாங்கினா இந்த டப்பா ஃப்ரீன்னு சொன்னாங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருக்காரு. இதுவும் பை ஒன் கெட் ஒன் தான், புது பிராண்டா இருக்கு, செஞ்சு பார்க்கலாம். இப்போ வாங்கிட்டு வந்தது எல்லாத்தையும் இப்ப செக் பண்ணியாச்சு. இப்ப அந்தந்த டப்பால எடுத்து போட்டுடலாம். இப்ப இமிடியேட்டா உடச்சு கொட்ட வேண்டிய பேக்கெட்ஸ் மட்டும் இங்க வச்சுட்டு பேலன்ஸ் எல்லாமே இந்த டப்பால போட்டு வச்சிடலாம். வேணுங்கிறப்ப நம்ம எடுத்து யூஸ் பண்ற மாதிரி. இப்போ வந்து ஃபுல்லா பருப்பு, அரிசி அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இந்த டப்பால போட்டாச்சு. இதெல்லாம் வந்து பிரேக்ஃபாஸ்டுக்கு செய்யற ஐட்டம். இதை வந்து நம்ம மேல வச்சிட்டோம்னா பிரேக்ஃபாஸ்டுக்கு வந்து நம்ம ரெகுலரா எடுப்போம். பிரேக்ஃபாஸ்ட் டின்னர்ஸ் எல்லாம் இந்த சேமியா, ரவை இதெல்லாம் அடிக்கடி எடுப்போம் இல்லையா, அதனால வந்து மேல வச்சுக்கலாம். ஓகே, இதுக்குள்ள போட வேண்டிய இதெல்லாம் நான் போட்டுட்டேன்.
இதுக்கு முன்னாடி வந்து நான் இந்த மாதிரி 2 டப்பா வச்சிருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து இதுல போட்டு வச்சுப்பேன். ஓபன் பண்ண பேக்கெட்ஸ் எல்லாம் வந்துட்டு இன்னொரு டப்பால போட்டிருக்கேன். அது இல்லாம பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னருக்கு யூஸ் பண்ண வேண்டிய இந்த சேமியா, நூடுல்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து தனியா ஒரு டப்பால போட்டு வச்சிருந்தேன். பட் இப்ப அந்த டப்பா என்கிட்ட இல்ல. அதனால வந்துட்டு எல்லாத்தையும் இப்படி ஒன்னாவே போட்டு வச்சிருக்கேன். அடுத்து இந்த டப்பால வந்து சோப் ஐட்டம்ஸ் எல்லாமே இதுல போட்டு வச்சிருக்கேன். சோப்பு அதுக்கப்புறம் நம்மளோட கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் ஒரே டப்பால போட்டோம்னா என்ன ஆகும்னா சோப்ல இருக்கிற ஸ்மெல் எல்லாம் வந்து கிராசரி ஐட்டம்ஸ் போகும். அதனால இந்த மாதிரி தனியா ஒரு டப்பா வந்து போட்டு வச்சுக்கோம். ஓகே, எல்லாம் ஃபில் பண்ணியாச்சு. இந்த டப்பா வந்து நான் வெளியில வச்சுப்பேன். ஏன்னா இது நம்ம வெளியில தான் அதிகமா யூஸ் பண்ணுவோம். வீட்டுக்குள்ள யூஸ் பண்றது தேவையில்லை. அதனால வெளியில வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து இப்ப இமீடியட்டா ஃபில் பண்ண வேண்டிய திங்ஸ். அதனால இதெல்லாம் இங்க வச்சிருக்கேன். நம்ம எடுத்து ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேங்க, இப்ப பொருள் எல்லாமே அடுக்கி முடிச்சாச்சு. இப்ப ஃப்ரிட்ஜ்ல எப்படி எல்லாம் ஸ்டோர் பண்ணிருக்கேன் அப்படிங்கறத ஒரு டைம் பாத்துடலாம். இந்த ட்ரே ஃபுல்லாவே வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாமே நான் போட்டு வச்சிருக்கேன். நான் வந்து ஆர்கனைசர் அந்த மாதிரி டப்பாலாம் வாங்கி வைக்கல. ஏன்னா என்னோடது வந்து சின்ன ஃப்ரிட்ஜு. அதுல ஆர்கனைசர்லாம் வச்சா இடம் பத்தாது. அதனால வந்து எல்லாமே கவர்ல போட்டு எல்லா வெஜிடபிள்ஸும் இதுக்குள்ள வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இங்க வந்து மாவு வச்சிருக்கேன், அரைச்சு வச்சிருக்கேன். டொமேட்டோ வந்து நம்ம ரெகுலரா எடுக்கிறதுனால மேல வச்சுக்கிட்டேன். அதையும் நான் கவர்ல தான் போட்டு வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மாவு வைக்கிறதுக்கு பத்தாதனால இதை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சின்னதா பண்ணி வச்சிருக்கேன். அதுக்குள்ள வந்து பீக்கங்காய், பாவக்காய், புடலங்காய் அந்த மாதிரி இதெல்லாம் நீள நீளமா இருக்க காயெல்லாம் இதுல வச்சாச்சு. அதுக்கப்புறம் இங்க ஸ்வீட் கார்ன் அண்ட் பேபி கார்ன் வச்சிருக்கேன். இங்க வந்து பாலும் தயிரும் வச்சிருக்கேன். இப்படிதான் வந்து நான் ஃப்ரிட்ஜ் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இங்க டோர் எல்லாமே வந்து எம்டியா தான் இருக்கு. இங்க வந்து கொத்தமல்லி தழையும் பச்சை மிளகாயும் வச்சிருக்கேன். நான் எப்பவும் கீழே தான் உட்காந்து அருகாமனையில தான் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுவேன். அதனால கைக்கு கிடைக்கிற மாதிரி எல்லாமே கீழே வச்சிருக்கேன். ஃப்ரிட்ஜுக்கு மேல இந்த கூடையில வந்து பூண்டு, இஞ்சி, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு இதெல்லாம் வச்சிருக்கேன். கீழே இருக்கிற ட்ரேல வந்து ஆனியன் போட்டு வச்சிருக்கேன். ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசிங் ஃபுல்லாக பார்த்து முடிச்சிருப்பீங்க. இப்போ இந்த எடுத்த பேகை வந்து திருப்பி அதே இடத்துல கொண்டு போய் வச்சிடலாம். அப்போ தான் அடுத்த வாட்டி நம்ம ஷாப்புக்கு போகும்போது யூஸ் பண்ண முடியும். ஓகேங்க, இப்போ வந்து நான் 10 டிப்ஸ் ப்ளஸ் நிறைய போனஸ் டிப்ஸ் எல்லாம் கூட கொடுத்துருந்தேன். இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்து இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதை நான் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம்லேருந்து நானும் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்குவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை பாய்.